படி குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சிக்கெல்லாம் மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசு காலேஜ் முடிச்சிருந்தா போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறும். யூபிஎஸ்சி அப்படின்னா 32 வயசு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 35 வயசு, அதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 37 வயசு. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1க்கு 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதர் கேட்டகரினா. அதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரி எந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயும் வரமாட்டிங்கன்னா 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரியா? குரூப் 4க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் வந்து குரூப் 4ல் பாஸ் பண்ணாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் ஒன்றா பாஸ் பண்ணாங்க. அதுவும் நடந்தது. ஸோ அது எதுக்காக அவங்கள்ட்ட கேட்கும்போது எதுக்காக இதை பண்ணீங்கும்போது, எனக்கு இது முடியும்னு நான் சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். எனக்கு இது ஒரு ஆசை, ஒரு வாட்டியாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சம்பளம் வாங்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா?